இன்னைக்கு அப்பாவோட 25வது நினைவு நாள் ரத்னம். அதனாலதான் இங்க வச்சிருக்கேன். என்னக்கா சொல்றீங்க? அப்பா நம்மள விட்டு போய் 25 வருஷம் ஆச்சா? எல்லாமே நேத்து நடந்த மாதிரி இருக்கு. ஆனா 25 வருஷம் ஓடி போயிடுச்சு. காலம் ஓடி போனா என்னப்பா, ஆனா நடந்த எதையும் நம்மளால மறக்க முடியலையே. அந்த படுபாவி தேவராஜ் மட்டும் நம்ம அப்பாவை கொல்லாம இருந்திருந்தா அவர் இப்பவும் நம்ம கூட இருந்திருப்பாருப்பா. முத்துப்பாண்டிக்கு சொல்லிட்டியாக்கா? காலையிலே போன் பண்ணி சொல்லிட்டேன்பா. சுமதி வீட்லயே அப்பாக்கு திவசம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டான். சரிக்கா சரிக்கா. நானும் சின்னதா ஒரு பூஜைக்கு பிளான் பண்றேன். அதுக்காக தான் அத்தானை மார்க்கெட்டுக்கு போய் பூஜைக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த ஆளை எதுக்குப்பா அனுப்புன? என்கிட்ட சொல்லியிருந்தா நானே போய் வாங்கிட்டு வந்திருப்பேனே. அதுல என்னக்கா இருக்கு? அக்கா. ஏய், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? என் தம்பி வீட்ல இருக்கும்போது நீ வெளியில வராதன்னு சொல்லியிருக்கேல்ல. என்னோட மாமாக்கு நினைவஞ்சலி செலுத்தணும். சாமி கும்பிட்டு பூ போட்டுட்டு போயிடுறேன். யாருக்கு யாரு மாமா? கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டு இப்ப ஒரு படத்துக்கு பூ போட்டா செஞ்ச பாவம் இல்லன்னு ஆயிடுமா? அக்கா, ஒழுங்கு மரியாதையா அவளை இங்க இருந்து போக சொல்லு. இல்ல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இங்க பாருங்க, சட்டமும் சாட்சியும் வேணா என் அண்ணன் பக்கம் இல்லாம போயிருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் இந்த கொலையை செய்யவே இல்லைங்கிறதுதான் உண்மை. ஏய், தப்பு செய்யாம தான் உன் அண்ணனுக்கு ஜட்ஜு தண்டனை கொடுத்தாரா? தீர்ப்பை எழுதுன அவர் என்ன முட்டாளா? தீர்ப்புகள் மாறி இருக்கு, ஆனா நீதி என்னைக்குமே மாறினது இல்ல. என் அண்ணனுக்கான நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்கும். போதும், நிறுத்து. உன் அண்ணன் ஒரு கொலைகாரன், நீ ஒரு துரோகி. உனக்கெல்லாம் நீதி நியாயத்தை பத்தி சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்ன டென்ஷன் பண்ணாத, மரியாதைங்கிறது போயிடு. ஏங்க இப்படி கண்மூடித்தனமா இருக்கீங்க? நடந்த எல்லாமே திட்டம் போட்டு செயல்படுத்துற சூழ்ச்சி. நான் எந்த தப்பு பண்ணல, என் அண்ணனை கொலை பண்ணல. அக்கா, இவள பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. இங்க இருந்து போ சொல்லு. பூஜை நடக்கும் போது இந்த பக்கமே வந்துடக்கூடாது. ஏய், சொன்னது காதுல விழல. ஒரு ரூமுக்கு போடி. பூஜை முடிகிற வரைக்கும் நீ வெளியிலே வரக்கூடாது. மீறி வந்த நடக்கிறதே வேற.